ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கற்றுக் கொடுக்க முடியாத இந்த கொரோனா காலம் கற்றுக் கொடுக்கிறது. கொரோனா கற்றுத்தந்த நல்ல பாடங்களை கைக்கொண்டு தவிர்க்க வேண்டிய தீமைகளை புறம் தள்ளி சந்திக்க வேண்டிய சவால்களை இறைவனின் துணையோடு சந்தித்து எதிர்காலம் எல்லா சுமைகளையும் சுகங்களாக மாற்றும் என்ற நம்பிக்கையில் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் மட்டுமே இறைவன் மகிழ்கின்றார் என்னும் ஆழமான உண்மையை மனதில் பதித்தவர்களாய் நம் ஊரில் இந்த தொற்றால் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் இதுவரை காத்த இறைவனுக்கு என்றும் நன்றியுள்ளவர்களாய் இருப்போம் என்ற உணர்வோடு இத்திருப்பலியில் பங்கேற்போம். பாசத்திற்குரிய மக்களே, இந்த நாள் நமக்கும் நம்முடைய ஊருக்கும் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். நம்முடைய ஊரின் பாதுகாவலி தூய பார்பராளுடைய ஆண்டு பெருவிழாவை மிக மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே இங்கே வந்திருக்கின்ற அனைத்து தந்தையர்கள் பெயராலும் அனைத்து அருட்சகோதரிகள் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அந்த மக்களே, இந்த நாளிலே எத்தனையோ பேர் இந்த திருப்பலிக்கு வர நினைத்தும் வர இயலாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நாம் இருக்கிறோம். எனவே இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய ஊர் மக்கள் உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் என்று எங்கே வாழ்ந்தாலும் அவர்கள் அனைவரையும் இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து இறைவன் தாமே நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். கடந்த ஆண்டு முழுவதுமாக நம்முடைய ஊரின் பாதுகாவலி தூய பார்பராள் வழியாக இறைவன் நமக்கும் நம்முடைய ஊர் மக்களுக்கும் செய்திருக்கக்கூடிய அனைத்து நலன்களுக்கும் நன்மைகளுக்கும் நாம் நன்றி கூறி இந்த நன்றி பலியை நினைவோம். அதே வேளையில் இனி வரக்கூடிய இந்த ஆண்டை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய மக்களுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களும் இறைவனால் கேட்கப்பட வேண்டும். நம்முடைய மக்களுடைய தொழில் முயற்சிகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் இன்னும் நிறைய நல்ல மங்களகரமான வளர்ச்சிக்குரிய காரியங்கள் நடைபெற வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்பதை பார்பரமல் வழியாக இந்த நாளில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். வெளியூர்கள் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திருப்பயணிகளுக்காகவும் இந்த நாளில் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் பார்பராள் வழியாக நமக்கு செய்த நன்மைகளுக்காகவும் தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் அவர் தூய பார்பராள் வழியாக செய்ய இருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் இந்த நாளிலே நாம் அருளை வேண்டி இந்த புனிதமான கல்வாரி வழியிலே இணைவோம். புனிதமான இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீது விரக்க வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நிறை வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. Cristo
இன்று தூய பார்வரால் என்னும் எங்களுடைய பாதுகாவலியின் ஆண்டு பெருவிழாவிலே எங்கள் அனைவரையும் மகிழ்வுற செய்கின்றீர். அவருடைய அருள் பெருக்கின் துணையால் நாங்கள் இந்த ஆண்டு முழுவதும் உதவி பெறவும் அவரது கற்பு துணிவு இவற்றின் எடுத்துக்காட்டால் நாங்கள் அனைவரும் ஒளி பெறவும் எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாய் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோ. முதல் வாசகம் முன்னரே ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அவருடைய கட்டளைகளை மீறி நடந்தால் ஆண்டவரின் இரக்கத்தை நாம் அடைய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய் அவரது பேரன்புக்குரிய மக்களாய் வாழ அவருடைய கட்டளையின் வழி நடப்போம் என்ற மனநிலையில் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 18 முதல் 22 வரை. அந்நாட்களில் யூதா மக்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது ஏன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொண்டனர். அவர் தம் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார். அவர் இறக்கும் போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அந்நாட்களில் ஸ்தேவான் தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்திலும் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி உயிர் விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வார்த்தையான இறைவன் உங்களோடு என்றும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய திருநற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 28 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது, ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விருப்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேசுவில் மிக பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருக்கு தலைமுறை தலைமுறையாய் நம்முடைய ஊரிலிருந்து நாம் செய்து வருகின்ற மிக முக்கியமான ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழா என்பது நாம் கண்டுபிடித்த ஒன்று அல்ல என்றாலும் கூட நமக்கு முன்னால் பல மூதாதையர்கள் பல தலைமுறையினராக இதை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்று நாமும் அதையே மிக நேர்த்தியாய் செய்து வந்திருக்கிறோம். நம்முடைய அன்னைக்கு விழா எடுத்துக் கொள்கிறோம். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்குமே உங்களுடைய பங்கு தந்தையாம் மாண்புமிகு தந்தை டக்ளஸ் அவர்களோடு இணைந்து கூடியிருக்கின்ற அனைத்து தந்தைகளுடைய பெயராலும் அருட்சகோதரருடைய பெயராலும் திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி. நல்ல நச்சுன்னு ஒரு இடத்தை தேடி பழகிறோம். நாம் அனைவரும் வெளிப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான், நன்றாக இருக்கிறது. ஆனால் கொரோனாவை நினைத்தால் கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது அல்லவா? ஒரு பக்கம் இழுத்துக் கொண்டு இருக்கிறது.
இந்த நாளிலே ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார்கள். எனக்கு எப்பொழுது விடுகிறது, விடியல் என்பது எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள். அப்போது ஒரு குருவிடம் போய் கேட்டார்கள், குருவே எனக்கு விடியல் எப்பொழுது வரும், அப்படி என்றால் விடியல் என்றால் என்ன என்று கேட்டார். உனக்கு எப்பொழுது தெளிவாக தெரிகிறதோ அதுதான் விடியல் என்று சொன்னார்கள். அப்படியானால் அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல் என்று சொன்னார். உடனே அவன் சொன்னான், தூரத்தில் வருவது பசு மாடா எருமை மாடா என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்தது என்று சொன்னால் அதுதான் விடியல் என்று சொன்னான். அந்த நேரம்தான். உடனே அவர் பார்த்து கொண்டு, இது சரியான பதிலாக தெரியவில்லையே, வேறு யாராவது ஒரு நல்ல பதிலை சொல்ல முடியுமா என்று கேட்டார். உடனே அவன் அடுத்த பக்கத்தில் இருந்து இன்னொரு சீடன் சொன்னான், ஐயா அதோ இருக்கிறது அல்லவா, அது வேப்ப மரமா ஆலமரமா என்பது எப்பொழுது தெளிவாக தெரிகிறதோ அதுதான் விடியல் என்று சொன்னார். அப்பொழுதும் சொன்னார் குரு, இல்லை அது சரியாக தெரியவில்லை, பார்த்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் யோசித்து சொல்லுங்களேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த குரு தொடர்ந்து சொன்னார், இதை விட நீங்கள் இன்னும் தெளிவாக சொன்னீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். எப்படி என்று கேட்டார். எதிரிலே உன்னுடன் இருக்கின்ற மனிதன் ஒருவன் தேவையில் வருகிறான் என்று சொல், அப்பொழுது அவன் உன் சகோதரன் என்று உனக்கு தெரிகிறதா, அப்பொழுதுதான் உனக்கு விழித்திருக்கிறது என்பது பொருள். அடுத்து இருப்பவன் பக்கத்தில் இருப்பவனை பார்த்து எப்பொழுது உன்னுடைய சகோதரன் எப்பொழுது உன்னுடைய சகோதரி என்று தெரிகிறதோ அதுதான் வாழ்க்கையினுடைய மிக விடியலுக்கான மிக முக்கியமான நேரம் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்கெல்லாம் சகோதரியாக இருந்து மரித்து மீண்டுமாக இன்று விண்ணகத்திலே நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு வேத சாட்சியினுடைய ஒரு நினைவு, பார்பரால் தாயினுடைய ஒரு நினைவு. இது ஆதி திருச்சபையிலே கொண்டாடப்பட்ட மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்தியோக்கியாவில் இருக்கின்ற மார்கரெத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கன்னியராக இருக்கலாம், கத்ரினா சியனா என்று சொல்லப்படுகின்ற சியனா நகரத்து கத்ரினம்மாளாக இருக்கலாம், அதோடு இணைந்து நம்முடைய பார்பரால் தாயாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் ஆதி திருச்சபையிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை வகித்தவர்கள். ஆனால் காலப்போக்கிலே மனிதர்களால் மறக்கப்பட்டவர்கள். என்றாலும் கூட இன்றும் நம்முடைய 200 ஆண்டுகள் கழித்து நம்முடைய ஊருக்கும் பெயர் பார்பரம்மாள்புரம். நாமும் அதைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிக நேர்த்தியாக அந்த அன்னையினுடைய பரிந்துரையாலும் அவருடைய பாதுகாப்பிலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே மிக மகிழ்ச்சியான தருணம். நமக்கு எப்போது விடியல் வரும்? நீங்க எப்ப தூங்கி முடிக்கிறீங்களோ அப்பதானே வரப்போகுது இல்லையா? இது உலகத்தை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு பார்த்துக்கிட்டு. ஏன்னா நமக்கு சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிக்கவா இல்லை சீரியஸா இருக்கவான்னே தெரியல. உலகத்துல கொரோனா வந்த உடனே எல்லாரும் தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு போனாங்க. சீன நாட்டுக்காரன் என்ன செய்தார், எல்லோருக்கும் மாஸ்க் போட்டு எல்லாரையும் நகர்த்தி அவன் தான் முதல்ல தொடங்கி வச்சான். எல்லாரும் தள்ளி 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 நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அவன் தெளிவாக தப்பித்து விட்டான். அங்க இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பார்த்தார்கள், எப்படியாவது தடுப்பூசி கண்டுபிடிக்க வேண்டும், இருக்கின்றவர்களை எல்லாம் ஓரம் கட்டி விட்டு கொஞ்சம் காப்பாற்றி மீதி தட்டுத்தல் மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மட்டும் பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கொரோனாவை விரட்டுறதுக்கு டார்ச் லைட் பிடிச்ச முதல் ஆளு நம்ம தானே, உண்மையே இல்லையா? டார்ச் லைட்டை பிடிச்சாலும் பரவாயில்ல, திடீர்னு தட்டுதான், மணியை கொண்டு போய் தட்டுதான், தட்டை கொண்டு போய் தட்டுதான். கோலத்துக்கு ரோட்ல கோலம் போட்டு வச்சிருக்கான், கொரோனா ஓடிப்போ அப்படின்னு. இதை விட பெரிய கொடுமை, அங்க ஒருத்தர் மொத்தமா சேர்ந்து ஒரு 10 பேர் இருந்துச்சு, கோ கொரோனா கோ, கோ கொரோனா கோ அப்படிங்க. கொரோனாவுக்கு எதிராக கோஷம் போட்டுக்கிட்டு இருந்து நானும் பார்த்து சிரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உலகத்தில் நாம் எங்கும் போய் கொண்டிருக்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையாக இருக்கு. இந்த சூழ்நிலையில் நமக்கான விடியல் எப்பொழுது வரும்? அதுதான் மிக முக்கியமான செய்தி. அதுதான் இன்றைய நாளிலே மிக அழகாக 2 வாசகங்களை எடுத்திருந்தார்கள். 2 வாசகங்களும் மிக முக்கியமான வாசகங்கள். அதுல 2 மனிதர்கள், ஒன்று செக்கரியாவை பற்றிய ஒரு குறிப்பு, இன்னொன்று ஸ்தேவானுடைய பற்றிய ஒரு குறிப்பு. இருவருமே வேத சாட்சிகளாக மறிக்கின்ற ஒரு இறைவாக்கினர் செக்கரியாவினுடைய கடைசியிலே அவர் மீண்டுமாக தெல்ல தெளிவாக தான் சொல்லுவதை கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை தெளிவாக சொல்லுகின்றார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. எனவே நீங்கள் இந்த கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். பல்வேறு விஷயங்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட, அசைரா கம்பங்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட, ஆங்காங்க இருக்கின்ற பல மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட நீங்கள் கண்டிப்பாக கடவுளையே நம்ப வேண்டும். அதுதான் அவர் கொடுத்த மிக முக்கியமான செய்தி. கல்லையும் மண்ணையும் நம்புகின்ற நீங்கள் கடவுளை நம்புவது மறுத்தது ஏன் என்பதுதான் அவருடைய கேள்வியும் கூட. இன்னைக்கு நம்ம ஆளுகளுக்கு ரொம்ப பெரிய சிக்கல் அதுதானே. நம்ம ஆளுகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து 1.5 எலுமிச்சம்பழம் போதும். எலுமிச்சம்பழத்தை நம்புகிறீர்களா? நம்பலையா? அப்ப டக்ளஸ் வாதத்தை சொல்லி உங்க வீட்டுல ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தை வாசல்ல அப்படியே வெள்ளிக்கிழமை தோறும் வச்சுட்டு வந்தோம்னா என்ன ஆகும்? ஆட்டை வயிற்றுக்குள்ள ஓடாது, தெரிச்சிடும் இல்ல. ஐயோ, எலுமிச்சம்பழத்தை நம்புகிறார்கள். ஹீரோ ஹோண்டா கம்பெனிக்காரன் சீனாவில் இருந்தும் சரிதான், ஜப்பானில் இருந்தும் அழகாக பைக்கை தயாரித்து கொண்டு வந்து நிறுத்துகிறான்.
ஆனால் அது முழுவதுமாக முன்னால் ஒரு எலுமிச்சம்பழத்தை தொங்க போட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை ஏற்றி இறக்கினால்தான் நிம்மதியாக இருக்கிறது. எலுமிச்சம்பழத்தை நம்புகிறீர்களா? நம்புகிறோம் இல்லையா? விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளை நம்புகிறீர்களா? அதுதான் மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், அன்பார்ந்தவர்களே, நமக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும், நம்ப வேண்டும். ஏனென்றால் அதைத்தான் இன்றைய 2 மனிதர்கள், ஒன்று செக்கரியாவும் சரிதான், இன்னொன்று ஸ்தேவான், இருவருமே கடவுளை நம்பி கடைசியிலே தங்களுடைய உயிர் போகின்ற அளவுக்கும் கூட துணிந்து நிற்கிறார்கள். என்ன பண்ணிட முடியும்? என்ன உடலை கொள்ள, ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை கொள்ள முயற்சி செய்பவர்களுக்காக நாம் ஏன் வருந்த வேண்டும்? கவலையே கிடையாது, போய்கிட்டே இருக்கு அப்படின்னு போய்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு நமக்கும் ஏகப்பட்ட பயம். ஐயோ இந்த பிரச்சனை இப்படி இருக்குமோ, ஐயோ இது இப்படி வருமோ, கவலையே வேண்டாம். கடவுள் கண்டிப்பாக அதை மாற்றுவார். நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் பழைய ஜென் கதை ஒன்று சொல்லும். ஒரு குரு ஒருவர் இருந்தார். அவர் ஊர்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தார், நல்லது நம்புங்க, எல்லாம் நடக்கும். ஒரு சீடன் ஒருவன் வந்தார். சீடன் வந்து நின்று, ஐயா தயவு செய்து உங்கள்கிட்ட குருவை, உங்களுடைய சீடனை சேர்த்து விடுங்க. மகனே, என் பேரு தான் மகாமந்திரம், நீ என் பேரை சொல்லு, எது வேணாலும் நடந்துடும். நீ நான் சொல்றது எந்த கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாத, என் பேரை மட்டும் சொன்னா போதும், கிளம்புட்ட. இவனும் சந்தோஷமா கிளம்பி போனான். கொஞ்ச நேரத்துல ஊர்காரங்கெல்லாம் அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. ஓடி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள வந்துட்டு போனாரு. அவர் யாருங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டார். இல்ல, அந்த பக்கம் ஆறு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு, ஆத்து மேல அவரா நடந்து அந்த பக்கம் போய்கிட்டே இருக்காரு, கடற்கரை. ஆச்சரியமா இருக்கு. இவர் குருவுக்கு பயங்கர ஆச்சரியம். என்னடா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நேரம் ஓடி போய் பார்த்தா, அவன் ஆத்துல வெள்ளம் போயிட்டு இருக்கு, இவன் மாட்டுக்கு நடந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்க, டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிட்டே இருக்காரு. உடனே ஒன்று கூப்பிட்டு, எப்படி போனா என்ன விஷயம்? அதான் சொன்னீங்கல்ல குருவே, உங்க பேர் தான் மகாமந்திரம், நீ எனக்கு கஷ்டம் தான் உங்க பேரை சொல்லுன்னு சொன்னீங்க. நான் பாட்டுக்கு இறங்க நடந்தேன், போய்கிட்டே இருந்தேன், எந்த விதமான சிக்கல் இல்லை, கடற்கரை நடந்து போய்கிட்டே இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லையே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? வந்து பார்த்தேன், படகு எதுவும் இல்லை, நான் பாட்டுக்கு நடந்துட்டேன், முடிஞ்சு போச்சுங்க. சரிடா இப்படி சொல்லுதியே, அப்ப என் மேல நம்பிக்கை இருந்தா மலையில இருந்து குதினா குதிச்சிருவியா? இப்ப குதிச்சு காட்டுதான், கடற்கரை பக்கத்துல இருந்து மலைக்கு போனா அங்க இருந்து கீழே குதிச்சுட்டான். குதிச்சு பார்த்தா அவன் ஆள் முழுசா உட்கார்ந்துருக்கான். அப்ப அந்த குரு சொன்னாரு, நானே ஒரு போலி சாமியாரு, என்னைய போய் நம்பி நீ வந்து நிக்கிற, ஆனா பார்த்தா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். இல்ல குருவே, நீங்க போலி சாமியார்னா நீங்க சொன்ன உங்க பேருக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குமா, இவ்வளவு விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, தம்பி, என்னுடைய பெயரில் இருக்குல்ல விஷயம், நீ நம்புறதுலதான் விஷயம் இருக்கு. ஆகவே நீ என்ன செய்யறன்னா, முழுக்க முழுக்க கண்டிப்பா நடக்கும்னு நம்புற, அதனாலதான் இது நடந்திருக்குது பாத்துக்க. அதனால நீ என்ன செய்யணும், எது நடந்தாலும் நல்லதாகவே இல்லை. இதுதான் சொல்லுகின்ற மிக முக்கியமான விஷயம். இன்னும் 2 மனிதர்களும் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், நான் சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கும் நான் அஞ்சினேன், ஏனெனில் நீர் என்றும் என்னோடு தூங்கிட்டீங்கன்னு இல்லையா? நான் சொல்லி பார்ப்போம், சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்திலே நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கும் நான் அஞ்சினேன், ஏனெனில் என்றும் நீர் என்னோடு இருப்பதால். அதுதான் 2 பேருக்குள்ள மிக முக்கியமான விஷயம். இன்று நம்முடைய பார்க்கிறாள் தாய்க்கும் இருக்கின்ற முக்கியமான விஷயம். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வரட்டும், கடவுள் என்னோடு இருக்கிறார். எவ்வளவுதான் சிக்கல் என் முன்னால் வந்து நிற்கட்டும், கடவுள் என்னோடு இருக்கிறார். எனக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் மழை போல வந்தாலும் அது பனி போல கடந்து போகும். ஏனென்றால் கடவுள் என்னோடு இருக்கிறார். எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், வந்துகிட்டு தான் இருக்கும், அலைகள் போன்று வந்து கொண்டே இருக்கும். ஆனால் கடவுள் என்றும் என்னோடு இருக்கிறார். இதுதான் அவர்களுடைய மிக ஆழமான நம்பிக்கை. இன்னைக்கு இந்த நம்பிக்கை நம்முடைய மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. தேவையில்லையான்னு கேட்டா, கடவுள் எங்க இருக்கிறாருன்னு கேட்டோம்னா, கடவுள் எங்க இருக்கிறார், என் கூட இருக்கிறார். அவருடைய பெயர் இம்மானுவேலன். கடவுள் என்றும் நம்மோடு, நாம் செய்கிற ஒவ்வொரு வேலைகளோடு, நீங்கள் போகின்ற ஒவ்வொரு பயணத்திலும் கடவுளுடைய துணை உங்களுக்கு உண்டு. நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, தெரிஞ்சதோ தெரியலையோ, அல்லது உங்களுடைய தொழில்களிலே நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்கள் கடவுளுடைய துணை உங்களுக்கு நிரம்ப உண்டு. உங்கள் பிள்ளைகள் வெளியே போய்விட்டு வருகின்ற பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டு. உங்களுடைய பிள்ளைகள் நன்றாய் படித்து வளர்வதற்கு கடவுளுடைய அருட்கரமும் ஆசீர்வாதமும் நிரம்ப உண்டு. அது நமக்கு தெரியும், பல நேரங்களில் தெரியாது. இதே மாதிரிதான் இன்னொருத்தர், இந்த காலத்துல உள்ள ஒரு சீடன் இருந்தானா, என்ன செஞ்சிருந்தா, போய் உட்காந்து குரு பாதத்திலே உட்காந்துருந்தான். குருவே, நான் எப்போதும் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். அவர் சொன்னாரு, என் மேல அவ்வளவு நம்பிக்கை ஐயா. ஆமா, சீக்கிரம் மண்டையை போட்டுருவீங்க, அந்த இடம் எனக்கு தானே அப்படின்னு சொன்னான். அன்பார்ந்தவர்களே, தேவையில்லாத நம்பிக்கைகளை தள்ளிவிட்டு தேவையான நம்பிக்கைகளை வைத்து வளர்கின்ற பொழுது உண்மையிலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடியலை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு இன்று விடுக்கப்படுகின்ற செய்தி. எனவே இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஏன்னா கடவுள் உங்க கூட இருக்கிறார்.
இந்த வருஷம் நீங்க செய்ய போற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்க போறார். கொரோனா வரும், கொரோனா போகும், அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. இது இந்த உலகிலே இயல்பாக நடக்கின்ற ஒரு விஷயம் தான். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், கொரோனா என்பது ஏற்கனவே பல வருடங்களாக இருந்து கொண்டு இருப்பது தான். அது ஒரு புதிய நோயும் அல்ல. அது வந்திருப்பது புதியதாக ஒரு ஆள் வந்திருக்கிறதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றிய பாடக்குறிப்புகள் ஏற்கனவே சிபிஎஸ்இ சிலபஸில் 6ஆம் வகுப்பிலே இருக்கிறது. அது என்பது ஒரு கொரோனாவினுடைய ஒரு வகைதானே தவிர ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது மனநோய்க்கு ஒன்றும் இல்லை. அப்படியானால் இன்னைக்கு நமக்கு இன்னும் இந்த வருடம் நல்ல முறையில் அமைய வேண்டும். இந்த தாயினுடைய தகவல் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல தலைமுறையாக நாம் செய்கின்ற காரியங்களை அழகாக செய்திருக்கிறோம். ஆண்டவருடைய அக்கரம் நம்மோடு இருக்கிறது. எனவே நீங்கள் போகின்ற இடத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னன்னு சொன்னார், நீ ஆசீர்வாதமாய் எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்ப. அவருக்கே டவுட்டா தான் இருந்தது, எப்படி நம்ம போற இடத்துல ஆசீர்வாதமா இருப்பேன். வானத்து விண்மீன்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் உன்னை பலன் கொண்டு பெருகை செய்வேன் என்று சொன்னார்கள். நம்ம ராபர்ட் நொபிலிட்ட போய் கேட்டாங்க, வானத்துல விண்மீன் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்ட உடனே ராபர்ட் சொன்னார், 33,330 விண்மீன்கள் இருக்குது. அப்ப பக்கத்துல இருக்கிற கேட்டால், எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க, சந்தேகம் இருந்தா எண்ணி பார்த்துக்கோங்களேன் அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ இவங்க பெரிய பிரச்சனையே அவனால எண்ணவும் முடியாது, இவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால கடவுள் சொல்லுதாரு தெளிவா, எண்ணி பார்க்கறதுனால முடியவே முடியாது. வானத்து விண்மீன்கள் எல்லாம் அவ்வளவு இருக்கிறது. எனவே கடற்கரை மணலை ஒரு கையில் பிடித்து கொண்டு போய் என்ன போகுதாய், அது நடக்க போவது இல்லை. எனவே கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதோடு இருந்திருந்தாலும் பரவாயில்ல, நீ தான் நல்லா இருப்பா. நீ போற இடத்துல யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறீ அவங்களும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அப்படின்னா நீ போகின்ற இடத்தில், செல்லுகின்ற இடத்தில் எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். அதுதான் கடவுள் நமக்கு தருகின்ற செய்தி என்றால், கடவுள் எப்பொழுதும் இன்னும் அதிகமாக நம்மோடு உடன் இருக்க போகின்றார். எனவே இந்த திருவிழா இன்னும் நல்ல முறையிலே நல்ல மகிழ்ச்சியாய் அமைவதற்கு கடவுளுடைய அருக்கத்தை தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா இன்னும் அதிகமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொண்டு வரும். குறிப்பாக அந்த பார்பரா தாய்க்கு நிறைய பேர் நேற்று பார்த்தேன். எனக்கு உண்மையில ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருந்தது. ஏனென்றால் தத்துக்குடி எடுத்து வைப்பது, அது தத்துக்குடி எடுத்து வைப்பதை பார்க்கின்ற பொழுது அது ஒரு வகையிலே பார்த்து பார்பரா தாயை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்பதுதான். நான் பார்த்தேன், வயதான தாத்தா முதல் சிறிய பிள்ளைகளை எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பமாய் ஆங்காங்கே அமர்ந்து பேசி சிரித்து ஒவ்வொன்றாய் நானும் கவனித்துக் கொண்டேதான் இருந்து கொண்டிருந்தேன். எனவே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்பமாய் ஒரு தலைமுறை யோசித்து பாருங்கள். தாத்தா ஒரு தலைமுறை, பேரன் 3வது தலைமுறை, மொத்த தலைமுறையும் ஒன்னா சேர்ந்து வந்து ஆண்டவருடைய இல்லத்திற்கு பலி செலுத்துவதற்கு நான் போனேன் என்று சொல்வதை கொண்டு அப்படியே மொத்தமாக நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். குடும்பத்தில் எவ்வளவு நேர்த்தியாய் வந்து நின்று இந்த ஆலயத்தில் இருந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறீர்கள். ஆண்டவரை தலைமுறையாய் நாங்கள் உங்களுக்கு பலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால் கடவுள் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? இல்லையே, கண்டிப்பா ஆசீர்வதிப்பார்களா? அதனால கடவுளுடைய அக்கறம் உங்களுக்கு நிரம்ப உண்டு, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து இன்னும் வருகின்ற ஆண்டுகளிலும் கடவுள் நம்முடைய ஊரையும் இங்கு வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களையும் விரைவாய் ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். கடைசியில் ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்த புதுசாக விடியல் எப்போ வரும்னு சொல்லி கேட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒருத்தருக்கு புது வருஷத்துக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தான். என்ன விஷயம் இருந்ததுன்னா, அவன் கிரீட்டிங்ஸு சொன்னா வந்து, சார் உங்களுக்கு புது வருஷம் கிரீட்டிங்ஸ் அனுப்பினே கிடைச்சிதா அப்படின்னு கேட்டேன். உடனே பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், புது வருஷ கிரீட்டிங்ஸ் கிடைச்சிது, நான் உங்களுக்கு பதில் போட்டனே அது உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டார். அப்போ எதிர்த்தாப்புல இருக்குன்னு சொன்னா, நான் தான் கிரீட்டிங்ஸே போடலையே, நீ எப்படி கிரீட்டிங்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லியே, அது எவ்வளோ பெரிய பொய்தியா அப்படின்னா. அப்போ அவன் சொன்னா, போடாத நீயே பொய் சொல்லும் போது ஓட்டம் இல்லை, போடாத நீயே இவ்வளவு பொய் சொல்லும் போது பதில் போட்டதா பொய் சொல்றதுல என்ன சார் பிரச்சனைன்னா, இன்னைக்கு உலகம் இப்படி போயிட்டு இருந்தா நமக்கெல்லாம் விடியல் எப்போது? எனவே இந்த நேரத்தில் கடவுளை கேட்போம், கடவுளை நான் இன்னும் நல்ல சிந்தனையோடும் நல்ல நம்பிக்கையோடும் கடவுள் மீதும் இன்னும் இருக்கின்ற இந்த பார்பராள் தாயின் மீது இன்னும் ஆழமான பக்தி கொண்டு தொடர்ந்து எங்களை வழிநடத்துமாறு தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுள் என்றும், சத்தமா இதையாவது சொல்லுங்க, கடவுள் என்றும் அன்பர்களே, அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். Oh
குடும்பமாக கூடியிருக்கின்ற நாம் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய ஊர் மக்கள், வந்திருக்கக்கூடிய திருப்பயணிகள் அனைவருடைய சார்பாகவும் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதல்களை எடுத்து வைத்து நாம் நின்றாடுவோம். அன்பின் இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் இறையாட்சியின் மதிப்பீடுகளை உணர்ந்து கனிவும் பொறுமையும் பரிவும் கலந்த அணுகுமுறையோடு இறை மக்களை வழிநடத்த தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் என் இறைவா, எமது நாட்டு தலைவர்களை விரைவாக ஆசீர்வதியும். மக்களின் வாழ்வாதாரத்தை பற்றி சிந்தித்து தன்னால் மறந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டு வாழ தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளின் துணையாளரே எம் இறைவா, இன்று தொற்று நோயினால் ஏழைகளுக்கு ஏற்படும் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து அவர்கள் விடுபட்டு அவர்கள் வாழ்வாதாரங்கள் மேம்பட்டு நிம்மதியோடு வாழவும், தங்கள் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் தவிப்போருக்கு மீண்டும் தங்கள் ஊர்களுக்கு செல்ல தேவையான வசதிகளை பெற அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தைகள் விண்ணரசு செல்வங்கள் என்று முளைந்த எம் இறைவா, நீர் கொடுத்த செல்வங்களாகிய எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பொறுப்புடன் வளர்க்கவும், அவர்களுக்கு இறை அச்சத்தையும் தூய வாழ்வுக்கான சிந்தனைகளையும் அறிய செய்திடவும், நம் கடமைகளை உணர்ந்து தூய கிறிஸ்துவ வாழ்வு வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்வழியின் நாயகனே என் இறைவா, இளைஞர் மற்றும் இளம் பெண்களை நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் இவ்வுலக சிற்றின்பங்களை பெரிதாக கருதி அதற்கு ஏற்ப வாழாமல் உமது உடனிருப்பை அவர்கள் உணர்ந்து வாழ தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் உறவிடமே இறைவா, நம் பாதுகாவலி புனித பார்பரால் திருவிழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும், வர முடியாமல் தவிக்கும் நம் ஊரை சார்ந்த வெளியூர் வாழ் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான அருளை பொழிந்து தங்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் மாற்றம் காண அவர்களுக்கு தேவையான அருளை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவர்களெல்லாம் மருத்துவராம் எம் இறைவா, விரைவில் இந்த தொற்று நோய் முழுமையாக நீங்கிட வேண்டிய தடுப்பு மருந்தை எமக்கு தந்து அனைவரும் விரைவில் குணமடையவும், நோய்க்கு எதிராக போராடும் மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அந்த மக்கள் நாம் நம்முடைய இதயத்தில் பல்வேறு வேண்டுதல்களோடு வந்திருப்போம். இந்நாளிலே நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் அமைதியாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம்.
விசுவாசத்தினுடைய மக்கள் இல்லாமல் ஒரே குடும்பமாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய என்னுடையதும் உங்களுடைய வாழ்ந்த பலி இல்லாமல் இருந்தே ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, பார்பரால் என்னும் எங்களுடைய ஊரின் பாதுகாவலினுடைய திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்படைத்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிட அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியில் எங்கள் பாதுகாவலியுமாகி புனித பார்பரால் மது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமையை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலையில் இடையராத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. திருவுடல் திருத்தமாக மாறக்கூடிய இந்த புனிதமான நேரத்தில் இந்த மக்களை முதலாவதாக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய ஊரின் பாதுகாவலி புனித பார்பரால் வழியாக இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் செய்திருக்கக்கூடிய அனைத்து நலன்களுக்கும் நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். துன்பங்களாக இருந்திருக்கலாம், துயரங்களாக இருக்கலாம், சறுக்களாக இருக்கலாம், வேதனையாக இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய பாதுகாவல் வழியாக இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டை ஒப்புக் கொடுப்போம். தலைமுறை தலைமுறையாக நம்முடைய முன்னோர்களை ஆசீர்வதித்த இறைவன் இதோ இனி வரக்கூடிய ஆண்டும் தலைமுறை தலைமுறையாக நாம் நம்முடைய புனிதைக்கு விழா எடுத்து வைக்கிறோம். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தொழில் முயற்சிகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், வந்திருக்கின்ற திருப்பயணிகளை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும்,
இன்றும் இந்த நாளிலே இந்த திருப்பலிக்கு வர இயலாமல் வெளியூர்களில், வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளில் வாழக்கூடிய நம்முடைய மக்கள், நம்முடைய ஊர் மக்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்தருள நாம் சிறப்பாக மனதை ஒருமுகப்படுத்தி அவரிடம் வரம் வேண்டி இப்பொழுது இந்த பலி நாம் எடுப்போம். ஆண்டவரே, நிறையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுதலவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருடன் என்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொண்டவர்களோடு முதலாக பரிசுத்த கண்ணின் கடவுளின் தாய்மான மரியா, அவருடைய கணவரான புனித சூசேப்பர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், நாங்கள் விழா கொண்டாடுகிறது பாதுகாவலி புனித பார்பரம்மாள் மற்ற புனித அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்று தகுதிகளாகுமாக. இவன் வேண்டுதல் நாங்கள் என்றும் உமது உதவி பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக.
நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உன்னுடைய பிள்ளைகளை, குறிப்பாக எங்களுடைய பாதுகாவலையும் உமது செல்ல மகளுமான புனித பார்பராளின் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எமது ஊர் மக்கள், கலைப்பங்கு மக்கள், உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்கள், பக்தர்கள் ஆகிய அனைவரோடும், மேலும் குறிப்பாக இது தங்களது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய உமது பிள்ளைகள் ரதி, ரஜிலா, ராஜேந்திரன் ஆகியோரோடும் உமது திருவை என்றும் மகிழ்ந்திருக்க செய்தருளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியின் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் செய்து வருகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திருத்தொடர்களுக்கு மொழிகிறேன். தெய்வமே, எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றை எல்லாம் பாராது உங்களுடைய திரு அவை மீது வைத்திருக்கக்கூடிய எளிமையான விசுவாசத்தை கண்ணோக்கி எத்தனையோ பிள்ளைகள் மனதிலே நிம்மதி இல்லாமல் மனதிலே பாரங்களோடு காயங்களோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனதிற்கு நிம்மதியையும் இதோ சண்டை சச்சரவுகளோடும் பிளவுகளோடும் வாழக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் நல்ல சமாதானத்தை ஊர் மக்கள் அனைவருக்கும் வளமான வளர்ச்சியையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவிழம் கொள்கிறார். ஏனென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அருளும் சமாதானமும் இன்றும் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரக்கூடிய சமாதானத்தை அன்போடு அறிவித்துக் கொள்வோம். Bye.
பாவங்களை போக்க வந்த அன்பு தெய்வம். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக இந்த இடத்திலே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற தெய்வம். இதோ இந்த நாளிலும் இனி வரக்கூடிய நாட்களிலும் நம்மை ஆசீர்வதிக்க நம்மை தேடி வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இப்பொழுது நற்கருணை வழங்கப்படும். குருக்கள் அந்தந்த இடங்களுக்கு வந்து வழங்குவார்கள். மக்களுக்கு கைகளில் மட்டுமே நற்கருணை வழங்கப்படும். இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய 3 பேரும் கட்டிடத்தில் வந்து நற்கருணையை 2 வடிவங்களில் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாம் நிறைவேறிற்று. யார் சொன்ன வார்த்தை? ஆமா, இயேசுங்க கடைசியில் சொன்ன வார்த்தை. அதுபோல உங்களுக்கு எப்படி தெரியல, எனக்கு அப்பா முடிச்சாச்சு. இந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, இந்த சிக்கலும் இல்லாமல். எனவே இந்த நாளில் இந்த விழாவை, நம்முடைய பாதுகாப்பின் விழாவை இறைவன் நல்ல விதமாக நடத்தி தந்திருக்கின்றார். நானோ, நிர்வாகிகளோ, நீங்களோ அல்ல, மனிதர்களால் முடியாது. கடவுளின் திருவுளம் இருந்திருக்கிறது. இந்த ஆண்டு நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்று எனவே நடந்திருக்கிறது. எனவே எல்லாம் அல்ல இறைவனுக்கும் நம்முடைய பாதுகாவலை புனித பார்ப்பாளருக்கும் கோடான கோடி நன்றிகளை கடவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளில் இந்த வழிபாட்டில் தலைமையேற்று நடத்திய அருள் தந்தை என்னுடைய மருமகன் ஜஸ்டின் அவர்களுக்கும், அருமையான மறைவுரை வழங்கிய மருமகன் ஜோ அவர்களுக்கும், மண்ணின் மைந்தர் அருள் தந்தை வின்சென்ட் அவர்களுக்கும், பங்கு தந்தை அருள் தந்தை அருள் பிரபார் அவர்களுக்கும், அருள் சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் அனைவர் சார்பாக நன்றிகளை கடவுள் எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நேற்று இந்த +2 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் வழங்குவதில் சற்று தாமதமாக இரவு நேரத்தில் அவர்கள் கொண்டு வந்தார்கள். எனவே அவர்கள் பரிசு வழங்க முடியாத பட்சத்திலும் அவர்களை பாராட்டுவது நம்முடைய கடமை. தம்பி வினிஸ்டன், அவருடைய அப்பாவே திரு இன்பராஜ், நம்முடைய ஜெயராஜ் தேவராஜ் இருக்காங்களா, அவருடைய பேரன், அவர்கள் 446 ஈக்குவல் மார்க் எடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நன்றிகளை கடவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். மேலும் ஆலயத்திற்கு உள்புறமும் நேற்றும் இந்த பீடத்தை அருமையான முறையில் ஜோடிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நம்முடைய பாசத்துக்குரிய தம்பி கீழக்கோடங்குளம் திரு அற்புதராஜ் அவர்கள் மனம் வந்து, அவர்களுடைய நலம் சரியில்லை என்றாலும் அவர்களே வந்து அருமையான முறையில் ஜோடித்து இந்த பீடம் அந்த சாங்சுவரி அழகாக இருப்பதற்கு அவர்கள் உதவியாக இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நன்றிகளை கடவுளை எழுத்து தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த நாளில் 3 நல்ல உள்ளங்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். எனவே திரு ராஜேந்திரன் 3R, திரு ராஜேந்திரன் R, திரு ராஜேந்திரன், திரு ரதி, திரு ரஜிலா RR இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை கடவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். திருப்பலி முடிந்ததும் நாம் இன்று எல்லோருக்கும் அந்த கலாச்சாரத்தின் முடிவே ஒருவர் மற்றவருக்கு என்ன திருவிழா வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். ஒவ்வொருடம் போய் சொல்ல முடியாது. வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அது மொத்தமாக வழக்கமாக பாடக்கூடிய பாடலை ஹாப்பி ஃபீஸ் என்ற பாடலை சொல்லி நாம் கடைசி பிளஸிங் முடிஞ்ச பிறகு அந்த பாடலை பாடிவிடுவோம். அறிவிப்புகள் காலை 9 மணிக்கு குழந்தைகளுக்கு திருமுழுக்கு ஆலயத்தில் வைத்து வழங்கப்படும். பிற்பகல் 3 மணிக்கு தேர்ப்பவனி நடைபெறும். இரவு 8 மணிக்கு பார்பரால் நாடகத்தின் விருத்தம் பாடப்பட்டு 8:15 மணி அளவில் கொடி இறக்கம் செய்யப்பட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தப்படும். நாளை திங்கட்கிழமை ஓய்வு நாள். செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு வழக்கம் போல் திருப்பலி காலை 6 மணிக்கு நடைபெறும். 3 மணிக்கு சப்பரபவனி. அதுக்கு இடைப்பட்ட நேரம் என்ன செய்கிறது? தொடக்கம் அதிகாரம் 1 வசனம் 20 முதல் 25 வரை படித்து பார்த்தீர்கள் என்றால், கடவுள் 3ஆம் நாள் ஒன்றை படைப்பார். என்னது? கடலில் உள்ள உயிரினங்களை படைக்கின்றார். நிறைய உயிரினங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. 4வது நாள் ரக்கை உள்ள பரப்பனவற்றை எல்லாம் படைக்கிறார். 5ஆம் நாள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகளை படைக்கிறார். ஆக 3 வகையான படைப்புகளை பார்த்திருக்கிறோம். அதாவது மீன், பறவைனா கோழி, நமக்கு தான் தெரியும் கோழி. வேற என்ன இருக்கு? புறா, காடை, கௌதாரி. அது 5ஆம் நாள் கால்நடைகள், காட்டு விலங்குகள், ஆடு, மாடு, பன்றி, வெள்ளை பன்றி, வேற தான் சொல்லுவீங்க. அதெல்லாம் கடவுள் படைத்து விட்டு கடைசியாக மனிதனை படைப்பதற்கு முன் சொல்லுவார், இவற்றையெல்லாம் படைத்து இவை அனைத்து நீங்கள் ஆண்டு நடத்துங்கள். இன்னைக்கு நீங்கள் அவ்வளவுதான், உங்க ஆட்சி தான். நீங்க வீட்டுல 3 மணி சப்பரத்துக்கு வரம் எடுக்க முன்னாடி சமைத்து ஆண்டு நடத்துங்கள். கொண்டாடுங்க. ஆமா இல்லையா? ஏற்கனவே காலையில் ஒரு பிடிச்சு வந்துருக்கீங்க இல்லையா? போய் சொல்லக்கூடாது. காப்பிக்கு பதிலாக காலையில மட்டன் சூப் குடிச்சாலும் இருக்கலாம் இல்லையா? நாங்களும் பாதசு பூசை நிறைவேற்ற வேண்டும் என்று பச்சை தண்ணியோட பிடிக்காம வந்திருக்கோம். நீங்களும் அப்படிதானா? சரி, அப்ப இந்த விவரியத்தை படிச்சு பாருங்க. சும்மாவே செஞ்சிடாங்க. விவரியத்தில் சொல்லப்பட்டிருக்குது,
அதை படித்து என்ஜாய் பண்ணுங்க, இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்கள். ஒருவேளை முடியாதவர்கள் அக்கம் பக்கம் இருந்தால் அவர்களுக்கும் கொடுத்து உதவுங்கள். சமைக்க முடியாமல் ஒண்டி கட்டையாக யாராக இருந்தால் அவர்களுக்கும் கொடுத்து உதவுங்கள். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். பார்வராளன் ஆசி நம் ஊர் மக்கள் அனைவருக்கும் உலகெங்கும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். இப்ப அனைவரும் எழுந்து நின்று நன்றி மன்றாட்டுக்கு செவிமடுப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமா. வாழ்வளிக்கும் இறைவா, பார்வரால் என்னும் எம்முடைய பாதுகாவலியை கன்னிமை மறைசாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவோடு மேற்கொண்டு விண்ணக மாட்சிக்கு வந்து சேர அருளாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பாசிற்காக அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களின் ஆட்சி மக்களுக்குமான இறைவன் புனித பார்பராளுடைய சிறப்புமிக்க வேண்டுதலால் உங்கள் அனைவருக்கும் வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் தூய பார்பராளின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வில் எடுத்து காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றென்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனித கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமையிலும் திரு அவையின் பிள்ளைகளாகி நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பில் வாழுவோம் கடவுள்